அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த காணொளி பதிவிலே அதிபர் சேவை மற்றும் பதிவாளர், கிராம சேவையாளர் போன்ற போட்டி பரீட்சைக்கான பொது அறிவு சார்ந்த வினாவிடைகள் இந்த காணொளியிலே பதிவிடுகின்றேன். அந்த வகையிலே முதலாவது கேள்வி, இந்தியாவின் முதலாவது குடியரசுத் தலைவர் யாரென கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவின் முதலாவது குடியரசுத் தலைவர் யாரென கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் திரௌபதி முர்மு என்றவர் தற்போது இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இவர் காணப்படுகிறார். திரௌபதி முர்மு என்றவர் தற்போதைய இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி. ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மகாத்மா காந்தி, இந்தியாவினுடைய தேசப்பிதான்னு சொல்லி அழைக்கப்படுவர் தான் மகாத்மா காந்தி. அதே போன்று இந்தியாவினுடைய முதலாவது குடியரசுத் தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத். அவர்தான் இந்தியாவுடைய முதலாவது குடியரசுத் தலைவர் ஆவார், ராஜேந்திர பிரசாத் என்றவர். ஆகவே இதுக்குரிய சரியான விடை மூன்றாவது விடையாகும். முகமது அலி ஜின்னா என்றவர் பார்த்தோம்னு சொன்னால் முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானுடைய தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார். பாகிஸ்தானுடைய தந்தை என்று சொல்லி அழைக்கப்படுவர் தான் முகமது அலி ஜின்னா. ஆகவே இதுக்குரிய சரியான விடை ராஜேந்திர பிரசாத், மூன்றாவது விடை. இரண்டாவது கேள்வி, ஆசியா கண்டத்தில் மிக பழைய அரச வம்சத்தினை கொண்ட நாடு எதென கேட்கப்பட்டுள்ளது. ஆசியா கண்டத்தில் மிக பழைய அரச வம்சத்தினை கொண்ட நாடு என கேட்கப்பட்டுள்ளது. நாங்கள் பார்த்தோம் ஜப்பான், நேபாளம், சீனா, இந்தியா போன்ற நாடுகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நாடுகளிலே நேபாளம்தான் இந்த ஒரு பழமையான ஆசியா கண்டத்திலே மிக பழமையான ஒரு அரச வம்சத்தை கொண்ட ஒரு நாடாக காணப்படுவது நேபாளம். இரண்டாவது விட இந்த நாட்டினுடைய தலைநகரம்தான் காத்மண்டுன்னு சொல்கிறது, தலைநகர் காத்மண்டு. அதே போன்று இதை இமாலய ராட்சியம் என்றும் அழைப்பது உண்டு. நாட்டை இமாலய ராட்சியம் என்றும், இமயமலைக்கு அருகில் இந்த நாடு அமைந்திருப்பதால் இமாலய ராட்சியம் என்று அழைக்கிறது இந்த நாட்டை தான். ஆகவே சரியான விட நேபாளம். மூன்றாவது கேள்வி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்னும் எண்ணக்கருக்களை அடிப்படையாக கொண்டு ஏற்பட்ட புரட்சி என கேட்கப்பட்டுள்ளது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்னும் எண்ணக்கருக்களை அடிப்படையாக கொண்டு ஏற்பட்ட புரட்சி எது என கேட்கப்பட்டுள்ளது. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிரான்சிய புரட்சி, இது பிரான்சிய புரட்சி. அப்போ இதுதான் அதுக்குரிய சரியான விடையாகும், முதலாவது விடையாகும், பிரான்சிய புரட்சி. இந்த கைத்தொழில் புரட்சி என்றது கைகளால் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு பதிலாக இயந்திரங்களை கொண்டு அதிகளவு உற்பத்திகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு புரட்சி தான் இந்த கைத்தொழில் புரட்சி. இது 19ஆம் 18ஆம் நூற்றாண்டில் இந்த கைத்தொழில் புரட்சியினுடைய வளர்ச்சியை காணக்கூடியதாக உள்ளது. இதுக்குரிய சரியான விடை முதலாவது விடையாகும். நான்காவது கேள்வி, மதவாச்சி பிரதேச செயலக பிரிவு காணப்படும் மாவட்டம். மதவாச்சி பிரதேச செயலக பிரிவு காணப்படும் மாவட்டம் எதென கேட்கப்பட்டுள்ளது. அது எந்த மாவட்டத்துக்குள்ள அந்த செயலக பிரிவு இருக்கின்றது. நான் பார்த்தோம்னு சொன்னால் அனுராதபுரம் நான்காவது விடையாகும். அனுராதபுரத்துக்குள்ளான் அது அந்த மதவாச்சி பிரதேச செயலக பிரிவு இருக்கின்றது, நான்காவது விடையாகும். நீண்ட வயதில் உலகில் பிரதமராக தேர்வானவர். நீண்ட வயதில் உலகில் பிரதமராக தேர்வானவர் யாரென கேட்கப்பட்டுள்ளது. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் துங்கு அப்துல் ரஹ்மான், மஹதீர் முகமட், நஜிப் துன், அப்துல்லா முகமது, இதெல்லாம் இந்த மலேசிய நாட்டினுடைய முன்னாள் பிரதமர்கள் தான். இதில் இருக்கிற விடைகள் எல்லாம் மலேசிய நாட்டினுடைய முன்னாள் பிரதமர்கள். இருந்தாலும் நீண்ட வயதில், அதாவது 94 வயதிலே பிரதமரானவர் தான் மஹதீர் முகமட்ன்னு சொல்கிறவர். மலேசிய நாட்டினுடைய தற்போதைய பிரதமர் தான் மஹதீர் முகமட்ன்னு சொல்கிறவர். ஆகவே சரியான விடை இரண்டாவது விடையாகும். இரண்டாவது விடையாகும். ஆறாவது கேள்வி, இலங்கையில் வேடுவர்கள் அதிகம் வாழும் பிரதேசங்கள் எது என கேட்கப்பட்டுள்ளது. இதிலே குறிப்பிட்ட விடைகளுக்குள்ளே இலங்கையில் வேடு அதிகமாக வாழ்கிற பிரதேசங்கள், அதாவது இலங்கையினுடைய பழங்குடி மக்கள்னு சொல்கிறது. அந்த இலங்கையுடைய பழங்குடி மக்கள் குறிப்பாக கிழக்கு, வடமத்திய உபா மாகாணங்களிலே சில பகுதிகளிலே இந்த இலங்கையினுடைய பழங்குடி மக்கள் வாழ்கின்றார்கள். அதில் தமிழ் பேசுகின்ற பழங்குடியினரும் இருக்கின்றார்கள், சிங்களம் மொழி பேசுகின்ற பழங்குடி மக்களும் இருக்கின்றார்கள்.
அந்த வகையில் எந்த பிரதேசங்கள் அதிகமாக இருக்கிறார்கள்? வாகரையிலையும் பழங்குடியின மக்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று மஹியங்கணையில் தான் அதிகமான வேடுகள் அதிகமாக வாழுகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. ஆகவே 4வது விடையாகும். இதுக்குரிய சரியான விடை 4வது விடையாகும். 7வது கேள்வி, திகாமடுல்ல என்னும் பிரதேசம் காணப்படுவது எந்த மாவட்டத்துக்குள்ளது காணப்படுகிறது? திகாமடுல்ல பிரதேசம் எந்த மாவட்டத்துக்குள்ளது காணப்படுகிறது என கேட்கப்பட்டிருக்கின்றது. அவங்க நாங்கள் பார்த்தோம்னா அம்பாறை, வவுனியா, திருகோணமலை, காலி, களத்துறை போன்ற மாவட்டங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. திகாமடுல்ல என்னும் பிரதேசம் அம்பாறை மாவட்டத்தில் ஒரு தேர்தல் தொகுதியாகத்தான் இந்த திகாமடுல்ல என்ற ஒரு பிரதேசம் இருக்கின்ற ஒரு தேர்தல் தொகுதி அது. ஆகவே இதுக்குரிய சரியான விடை 1வது விடையாகும். 8வது கேள்வி, மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசர் யார்? 2025ஆம் ஆண்டினுடைய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசர் யார் என கேட்கப்பட்டிருக்கிறது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர், அதாவது பார்த்தோம்னா தற்போதைய நீதியரசர், நாட்டினுடைய 49வது பிரதம நீதியரசர், தற்போதைய நீதியரசர், அதாவது பத்மன் சூரசேன என்றவர் தான் தற்போதைய பிரதம நீதியரசர். 49வது நீதியரசர் ஆவார். நாட்டினுடைய 49வது நீதியரசர் ஆவார். ஆகவே அது பத்மன் சூரசேன என்றவர் தான், பத்மன் சூரசேன என்றவர் அப்படி சரியான விடையாகும். 9வது கேள்வி, உலகில் அதிக நாடுகளை கொண்ட கண்டம், உலகத்தில் அதிக நாடுகளை கொண்ட கண்டம் எது என கேட்கப்பட்டிருக்கோம். இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உலகில் அதிகமான நாடுகளை கொண்ட கண்டம் ஆசியா கண்டத்தில் 48 நாடுகள் இருக்கின்றது. ஆனால் அதிக சனத்தொகை கொண்ட ஒரு கண்டமாகத்தான் இந்த ஆசியா கண்டம் இருக்கின்றது. உலகில் அதிக நாடுகளை கொண்ட கண்டம் என்று ஆப்பிரிக்கா கண்டம் 54 நாடுகள் இருக்கின்றது ஆப்பிரிக்காவிலே. இப்போ ஆப்பிரிக்கா கண்டம் தான் இதுக்குரிய சரியான விடையாகும். 3வது விடையாகும். நள்ளிரவில் சூரியன் தெரியும் நாடு, சூரியன் உதிக்கும் நாடு என்று கேட்கும் நோர்வே. நள்ளிரவில் சூரியன் தெரியும் நாடு நோர்வே 1வது விடையாகும். 11வது கேள்வி, ஒரே பாலின திருமணத்தை 2025 அங்கீகரித்த நாடு என கேட்கப்பட்டுள்ளது. ஒரே பாலின திருமணத்தை 2025 அங்கீகரித்த நாடு என கேட்கப்பட்டுள்ளது. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம் எந்த நாடு இதை அங்கீகரித்திருக்கின்றது ஒரே பாலினத்தை? எந்த நாடு? தாய்லாந்து தான் அங்கீகரித்து. தாய்லாந்து. அப்போ தாய்லாந்து அதுக்குரிய சரியான விடையாகும். தாய்லாந்து. 12வது கேள்வி, தற்போது எந்த தெற்காசிய நாடு பெண் ஜனாதிபதியை கொண்டுள்ளது? தற்போது 2025ஆம் ஆண்டு எந்த தெற்காசிய நாடு பெண் ஜனாதிபதியை கொண்டுள்ளது என கேட்கப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாவினுடைய 15வது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்றவர். திரௌபதி முர்மு இவர்தான் இந்தியாவுடைய 15வது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஆக இதுக்குரிய சரியான விடையாகும். திரௌபதி முர்மு தான் இதுக்குரிய சரியான விடையாகும். அடுத்த 13வது கேள்வி, இலங்கையின் COVID-19 பரவலின் போது அதிகம் பாதிக்கப்பட்ட துறை. கொரோனா காலங்களில் அதிகமாக பாதிக்கப்பட்ட துறை எதன கேட்கப்பட்டுள்ளது? சுற்றுலாத்துறை தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது. வெளிநாட்டவர்களுடைய வருகை குறைவாக இருந்ததால் சுற்றுலாத்துறையினுடைய வருவாகவே அதுக்குரிய சரியான விடை சுற்றுலாத்துறை ஆகும். சுற்றுலாத்துறை தான் அதுக்குரிய சரியான விடையாகும். 14வது கேள்வி, உலகில் மிகப்பெரிய சூதாட்ட மையம் எங்குள்ளது? உலகில் மிகப்பெரிய சூதாட்ட மையம் எந்த நாட்டில் இருக்கின்றது? சீனாவில் இருக்கின்றது. உலகில் மிகப்பெரிய சூதாட்ட மையம் சீனாவில் தான் இருக்கின்றது. ஆக இதுக்குரிய விடை சீனாவாகும். ஓகே, நன்றி.